இன்சூரன்ஸ் எடுத்தோம் இந்த விஷயம் நீங்க சரியா தெரிஞ்சு பண்ணலைன்னா உங்களோட பில் அமௌண்ட்ல நீங்களே பாதி பே பண்ற மாதிரி வரும். ரூம் ரெண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இந்த ரூம் ரெண்ட்ன்றது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. இது யூசுவலா 1% இருக்கும். இப்ப நீங்க எடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸோட மதிப்பு ஒரு 10 லட்சமா இருந்துச்சுன்னா அப்போ உங்க ரூம் ரெண்ட் லிமிட் வந்து ஒரு 10,000 ரூபாயா இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோ, என்னோட ரூம் ரெண்டோட லிமிட் 10,000. பட் என்னோட ரூம் ரெண்டோட லிமிட் 10,000க்கு மேல அதிகமா வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன நினைப்பேன், சோ அந்த அமௌண்ட் மட்டும் நான் கையில இருந்து கட்டுற மாதிரி இருக்கும்னு நினைப்பேன். பட் அப்படி இல்ல. ரூம் ரெண்டோட லிமிட்டை தாண்டி ரூம் ரெண்ட் வரும்போது அந்த இடத்துல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப 50% நம்ம ரூம் ரெண்ட் அதிகமாகுது அப்படின்னா பில் அமௌண்ட்ல இருந்து 50% தான் உங்களால ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. சோ உங்களோட பில்ல நீங்க முழுவதுமா ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரூம் ரெண்ட்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். இதே மாதிரி இன்சூரன்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மைத்ரா வெல்த்தை கான்டாக்ட் பண்ணுங்க. Investment in security market are subject to market risk. Read all the documents carefully before investing.